أشهد أن لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையில திருமறை குர்ஆனினுடைய 103வது அத்தியாயம் சூரத்துல் அஸ்ர், அந்த அத்தியாயத்தை பற்றிய சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் அவனுடைய பாதுகாப்பையும் நாம் எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் மேலெண்ணம் வைத்தவனாக. கண்ணியத்திற்குரியவர்களே, திருமறை குர்ஆனினுடைய 103வது அத்தியாயம் சூரத்துல் அஸ்ர். இந்த அத்தியாயம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக தேர்வு செய்யப்பட்டு மக்காவுல இருக்கும் பொழுது இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்திருக்கிறார். திருமறை குர்ஆன்ல இருக்கக்கூடிய மிகச்சிறிய அத்தியாயங்கள்ல இது ஒரு அத்தியாயம். திருமறை குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஆக சின்ன அத்தியாயம் சொல்லி போட்டு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சிறிய அத்தியாயங்களாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்துல இது சூரத்துல் அஸ்ரும் ஒரு சின்ன அத்தியாயமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான, நிச்சயமாக எல்லா மனிதர்களும், நிச்சயமாக எல்லா மனிதர்களும் லஃபீ ஹுஸ்ர், நஷ்டத்திலே இருக்கிறார்கள், கை சேதத்திலே இருக்கிறார்கள், அழிவிலே இருக்கிறார்கள். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டார்களே அந்த மூமின்கள், மேன்மையான மக்கள், அந்த மக்களை தவிர. வஅமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டதற்கு பிறகு நன்மையான காரியங்கள் சொல்லி போட்டு எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா காரியங்களையும் செய்தார்களே அந்த மக்களை தவிர. வதவாஸோ பில் ஹக்கி, ஒருவருக்கு ஒருவர் நல்ல விஷயங்களை உபதேசம் செய்கிறார்களே அந்த மக்களை தவிர. எப்படிமா? ஒருவருக்கு ஒருவர் நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க பாருங்க, இவர்களை தவிர.
வதவாசோ பிஸ்ஸப்ரி, வாழ்க்கையில ஏற்படுகிற துன்பங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டதற்கு பிறகு பொறுமையாக இருக்கிறார்களே அந்த மக்களை தவிர. அப்ப இந்த சூறால அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார், எல்லா மனிதர்களும் நஷ்டத்துல இருக்கிறாங்க, ஈமான் கொண்டார்களே அந்த மக்கள் கிடையாது, நஷ்டத்துல இருக்க மாட்டாங்க. நன்மையான காரியங்களை செய்கிறார்களே அவர்களை தவிர அவங்களும் நஷ்டத்துல இருக்க மாட்டாங்க. நல்ல விஷயங்களே ஒருவருக்கு மத்தியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே இவங்களை தவிர இவங்களும் நஷ்டத்துல இருக்க மாட்டாங்க. பிரச்சனைகள் வருகிற பொழுது, இழப்புகள் வருகிற பொழுது அந்த நேரத்துல பொறுமையாக இருக்கிறாங்க பாருங்க. கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும். கஷ்ட நஷ்டம் என்பது மனிதர்களுக்கு வரத்தான் செய்யும், நோய் நொடி வரத்தான் செய்யும். இப்படி வருகிற பொழுது அதையெல்லாம் சகித்து கொண்டு பொறுமையாக இருக்கிறாங்க பாருங்க. இந்த மக்களை தவிர மற்றபடி எல்லா மக்களும் நஷ்டத்துல இருக்கிறாங்க, கை சேதத்துல இருக்கிறாங்க, அழிவுல இருக்கிறாங்க என்பதாக திருமறை குர்ஆன்ல இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இருக்கிறாங்க இல்லையம்மா, ஷாஃபி மதுஹபினுடைய தலைமை இமாம், ஷாஃபி மதுஹபினுடைய இமாம். இமாமுன்னு சொன்னோன்னா நம்ம பள்ளிவாசல இமாம்களாட்டு இருக்கிறாங்களே, இந்த நிலையில வச்சு அவங்கள யோசிக்காதீங்க. கல்வி கடல், அதாவது நபிகள் நாயகத்துடைய சுன்னாவை, அந்த ஒரு ஹதீஸை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கி இந்த மக்களுக்கு போதனை செய்தவர்கள். திருமறை குர்ஆனை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கி இந்த மக்களுக்கு தப்லீக் செய்தவர்கள் யாரு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா. அவங்க சொல்றாங்க, லவ் ததப்பரன்னாசு ஹாதிஹி சூரத்த லகஃபதுஹும். இந்த சூறாவை ஒரு மனிதர் முறையாக படித்து முறையாக சிந்தித்தார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லக்கூடிய அந்த வாசக அமைப்பை பாருங்க. லவ் ததப்பரன்னாசு ஹாதிஹி சூரத்த, சூரத்துல் அஸ்ர் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தை ஒரு மனிதர் முறையாக படிக்கணும். போற போக்குல படிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? அப்படி போற போக்குல சூறாவை படிக்க கூடாது, போற போக்குல குர்ஆனையும் படிக்க கூடாது. சரிங்களா? அப்ப இந்த சூறாவை ஒருவர் முறையாக படித்து முறையாக சிந்தித்தால் லகஃபதுஹும், இந்த ஒரு சூறா அவருக்கு போதும். 114 சூறாக்கள்ல 114 சூறாவையும் படிக்கணும் தேவை கிடையாது. இந்த ஒத்த சூறாவை படித்தால் போதும், இந்த ஒரு சூறா போதும், அவரை இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நல்ல மனிதனாக வாழ வைத்து விடும். ஒரு முஸ்லிமை இந்த ஒரு சூறா, இந்த சூறாவை ஒரு முஸ்லிம் தெளிவாக படித்தால் இந்த ஒரு சூறா போதும், இந்த உலகத்துல அவர் இஸ்லாமியனாக முஸ்லீமாக வாழ்வதற்கு இந்த ஒரு சூறா போதும் என்பதாக யாரு சொல்றாங்கம்மா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க சொல்றாங்க. இந்த சூறாவினுடைய முதல் வசனத்தை பாருங்க. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், எல்லா மனிதர்களும் நஷ்டத்துல இருக்கிறாங்க, கை சேதத்துல இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ரெண்டு வசனத்துக்கும் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க? அந்த விளக்கத்தை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, மனிதன் இருக்கிறான் பாருங்க, மனிதர் ஒட்டுமொத்த காலத்தின் தொகுப்பு தாம மனிதன். காலத்தின், நேரத்தின், மாதத்தின், வருடத்தின், நிமிடத்தின் தொகுப்பு தான் யாரு? மனிதன் அப்படிங்கிறாங்க. யாரு? ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா. 80 ஆண்டு காலம் ஒருத்தன் வாழ்றான்னு வச்சுக்கிடுங்க, இந்த 80 ஆண்டினுடைய தொகுப்பு தான் யாரு? மனிதன். 70 ஆண்டு காலம் ஒருத்தன் வாழ்றான்னு வச்சுக்கிடுங்க, இந்த 70 ஆண்டின் தொகுப்பு தான் யாரு? மனிதன். பிறந்து 1 மணி நேரம் ஒருத்தன் வாழ்றான்னு வச்சுக்கிடுங்க, இந்த 1 மணி நேரத்துடைய தொகுப்பு தான் யாரு? மனிதன். பிறந்த உடனேயே ஒருவன் மரணிக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, அந்த 1 செகண்ட் இருக்குது பாருங்க, இதோட தொகுப்பு தான் யாரு? மனிதன் என்பதாக ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க என்ன செய்றாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆக நாம சொல்றோம் பாருங்க, இந்த நபர் காலமானார் அப்படின்னு சொல்றோம். யாரு? உமர் காலமானார், ஜெயித் காலமானார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 70 ஆண்டு காலத்தை வாழ்ந்து முடித்து விட்டார், காலமாகி விட்டார். அந்த தொகுப்பு இருக்குது பாருங்க, அந்த தொகுப்பை அவர் முடித்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். சுருக்கமா சொல்ல போனோம்னா, நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
2 கோடி தடவை மூச்சு விட வேண்டும் என்று நம்ம கலாக்கதில் அல்ல எழுதினான்னு வச்சுக்கிடுங்க. இந்த நபர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது 2 கோடி தடவை மூச்சு விடுவார் அப்படின்னு சொன்னோம்னா 2 கோடி தடவை தான் மூச்சு விடுவார். நாம விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் அங்கிருந்து மைனஸ் ஆகிக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது, மைனஸ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. கடைசி மூச்சு விட்டுட்டோம்னா இறுதி மூச்சை விட்டு விட்டார் அப்படிங்கிறோம். லட்ச தடவை மூச்சு விடுவார் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு தடவை மூச்சு விடும் பொழுது அந்த லட்சத்திலிருந்து ஒவ்வொன்றும் குறைஞ்சி வந்துகிட்டே இருக்குது. கடைசி மூச்சை விட்டுட்டோம்னா இந்த நபர் இறுதி மூச்சை விட்டு விட்டார் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த காலத்தினுடைய தொகுப்பு தான் யாரு? மனிதன். இந்த காலத்தை ஒரு மனிதன் நல்ல விஷயங்கள்ல நல்ல முறைகள்ல பயன்படுத்தான்னு வச்சுக்கிடுங்களேன், அவன் யாரு? சீதேவி. அவன் யாரு? நர்பாக்கியமுடையவன். இந்த காலத்தை வெறுமன கழிச்சான்னு வச்சுக்கிடுங்களேன், அவன் யாரு? துர்பாக்கியசாலி. நல்லா புரிஞ்சுக்கிறான். எனவேதான் அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டோம்னா, முக்கியமான செய்திகளை அடியார்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி காலத்தின் மீது சத்தியமிடுவான், நேரத்தின் மீது சத்தியமிடுவான், இரவின் மீது சத்தியமிடுவான், பகலின் மீது சத்தியமிடுவான், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீதும் சத்தியமிடுவான். ஏன்? எப்ப ஃபஜ்ர் என்பது ஒரு நேரம், உனக்கும் அந்த நேரத்துக்கு சம்பந்தம் இருக்குது. 100 ஃபஜ்ரை நாசமாக்குனேன்னு வச்சுக்க, உன்னுடைய வாழ்நாள்ல அந்த ஒரு நேரத்தை நீச்சென்ற நாசமாக்கிட்டேன்னு அர்த்தம். அதாவது நரகவாதிகள் நரகத்துல கடப்பாங்கம்மா. நரகத்துல கடக்கும் பொழுது கூச்சல் இடுவார்கள், சப்தம் இடுவார்கள். திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஃபாத்திர் என்று நினைக்கிறேன், அந்த சூராவுல ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நரகவாதிகளை கொண்டு அல்லாஹ் நரகத்துல கொட்டி விடுவான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நம்மள அல்லாஹ் பாதுகாக்கணும். சுவனவாதிகளாக நாம ஆகணும். நம்மளுடைய வலது கரத்துல நம்மளுடைய பதிவேடு கொடுக்கப்படணும். சரிங்களா? அப்ப நரகவாதிகளை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நரகத்துல கொட்டிடுவான். கொட்டுனோம்னா நரகவாதிகள் நரகத்துக்குள்ளால கடந்துகிட்டு கதறுவார்கள், சப்தமிடுவார்கள். இந்த நிகழ்ச்சியை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லி தருகிறான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வஹும் யஸ்தரீஹூன ஃபீஹா, நரகவாதிகள் நரகத்திலே கொட்டப்படுவார்கள். கொட்டப்பட்ட உடனே அவர்கள் கதறுவார்கள். என்ன சொல்லி கதறுவார்கள்? அவங்க சொல்லக்கூடாத வாக்கு மூலத்தை பாருங்க. நரகவாசிகள் என்ன சொல்லி கதறுவார்கள் அப்படின்னு கேட்டோம்னா, ரப்பனா, எங்களுடைய எஜமானே, அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன், இந்த நரகத்தில இருந்து எங்களை வெளியே தள்ளி விடு. இந்த நரகத்தில இருந்து எங்களை கொண்டு நரகத்தை தட்டி போட்ட, நீ இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, எங்களுடைய எஜமானே, அஹ்ரிஜ்னா, இந்த நரகத்தில இருந்து எங்களை வெளியே கொண்டு வா. நஅமல் சாலிஹன், நாங்கள் இனிமேல் நன்மையான காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் செய்வோம். மனுஷனுக்கு பட்டாதான புத்தி வரும். மனிதன் என்பவனுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவனுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சொல்லி சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டான். பட்டுட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், திருந்திடுவான். நரகம் சொல்லி போட்டு பூமிக்குள்ளால இருக்கும் பொழுது நீங்க வாய் உடைய நீங்க பேசுங்க, நரகம் தானே அப்படின்னு போயிடும். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இமாம்கள் நரகம் வேதனை தண்டனை, அல்லாஹ் கோபப்படுவான், நரகத்துக்குள்ளால கொண்டு போய் கொட்டிட்டோம்னா கை சேதமாட்டு ஆகி விடுவோம், நரகவாசிகள் இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி போட்டு மணிக்கணக்கில் பேசுங்க, நரகம் தானே எதிர்கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு சாதாரணமா எடுத்துக்கிடுவோம். பட்டுட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், மனுஷன் அப்பதான் என்ன செய்வான்? புத்தி தெளிவான். இதைத்தான் அல்லாஹ் அப்படியே சொல்லிக்கிறான். எப்படி சொல்லிக்கிறான்? இறைவா, அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், நாங்க என்னென்ன நன்மையான காரியங்களை செய்யாமல் இந்த நரகத்துக்குள்ளால நாங்க வந்துட்டோமோ, நீ எங்களை அதுல இருந்து வெளியே தள்ளி விட்டுட்டோம்னா இனிமேல் நாங்கள் நல்ல காரியத்தை செய்வோம். எப்படி சொல்லுவாங்களா நரகவாசிகள்? நரகத்துக்குள்ளால வந்துட்டாங்க, ரப்ப கூப்பிட்டு சொல்லுவாங்க, ரப்பனா, எங்களுடைய எஜமானே, இதுல இருந்து எங்களை வெளியே தள்ளிடு. வெளியே நீ தள்ளிட்டேன்னு வச்சுக்கவ, நாங்கள் நன்மையான காரியங்கள் சொல்லி போட்டு அனைத்தையும் நாங்க செய்வோம். கைரல்லதி குன்னா நஅமல், என்னென்ன நன்மையான காரியங்களை செய்யாமல் விட்டுட்டு வந்தோமோ அந்த காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் செய்வோம் இறைவா. எனவே நரகத்திலிருந்து எங்களை வெளியே தள்ளிவிடு இறைவா என்பதாக கதறுவார்கள். கதறணும்னா இதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் தானே. நரகவாசிகள் நரகத்துல உட்கார்ந்து ரப்பனா, எங்களுடைய எஜமானேன்னு சொல்லி போட்டு அல்லாஹ்வை கூப்பிட்டுட்டாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் அந்த அல்லாஹ்வை கூப்பிடாம இருந்தாங்க.
இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில உண்டான உறவு என்ன? அவன் எஜமான், நாம அடிமை. இந்த உறவை பற்றி சிந்திக்காமலேயே இருந்தாங்க. நரக நெருப்பு மேல பட்ட உடனே என்ன வாக்குமூலம் கொடுக்கறாங்க? எங்களுடைய எஜமானே, அடிமை என்பது அப்பதான் உணரவே செய்கிறான். நரகத்துல கொண்டு போய் கொட்டுனதற்கு பின்னாடிதான் நான் அடிமை தான், நீ எஜமான் தான், இந்த உணர்வுக்கு அப்பதான் வாரான். வந்து தான் சொல்றான், எங்களுடைய எஜமானே எங்களை நரகத்திலிருந்து கூப்பிடு, எங்களை நரகத்திலிருந்து வெளியே தள்ளி விடுன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க பாருங்க. அல்லாஹ்வை கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டாங்க பாருங்க. இந்த சத்தத்தை கேட்ட ரப்புல் ஆலமீன் சும்மா இருப்பானா? ரிப்ளை கொடுக்கணும் தானே. ரிப்ளை கொடுத்தா தானே அவன் சமாதானம் ஆகுவான். இல்லைன்னா காலம் ஃபுல்லா சத்தம் போட்டுக்கிட்டே கிடக்கணும். காலம் ஃபுல்லா ரப்பானா 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 கூப்பிட்டுக்கிட்டே கிடந்தோம்னா, கூப்பிட்டுட்டா இந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கணும் தானே. எங்களை வெளியேற்றி விடு இறைவா, வெளியேற்றி விடு இறைவான்னு சொல்லிட்டான். இந்த வெளியேற்றி விடு இறைவான்னு சொன்ன உடனே அதுக்கு பதில் கொடுக்கணும் தானே. அல்லாஹ் பதில் கொடுக்கறான். எப்படி பதில் கொடுக்கறான்? அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅக்குமுன் நதீர். அந்த வாசகத்தையே பாருங்க. அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅக்குமுன் நதீர். எப்பா ரப்பனான்னு சொல்லி போட்டு கூப்பிட்டு போட்ட, நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்றி விடு இறைவான்னு சொல்லி போட்ட, என்னுடைய பதில் என்ன தெரியுமா உனக்கு? அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர. எந்த ஏஜில ஒரு மனிதனிடத்துல உபதேசம் செய்தால் அந்த உபதேசத்தை உள்வாங்கிக் கொள்வானோ அந்த வயது உனக்கு வந்துச்சா வரலையா? நரகவாசிகள்கிட்ட அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அந்த பதில பாருங்க. உனக்கு ஒரு ஏஜ் கொடுத்தனா இல்லையா? நல்லது கெட்டது தெரியக்கூடிய ஒரு பக்குவத்தை உனக்கு கொடுத்தனா இல்லையா? உபதேசம் பண்ணாங்களா இல்லையா? இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு சொல்லி போட்டு படிப்பினை பெறக்கூடிய, நல்லது கெட்டதை பிரித்து அறியக்கூடிய ஒரு ஏஜ் உனக்கு வந்துச்சா வரலையா? அவலம் அம்மிருக்கும். உன்னை என்ன இன்னைக்கு பிறக்க வச்சு இன்னைக்கா நரகத்தை தூக்கி போட்ட? இந்த நிமிஷத்துல பிறக்க வச்சு அந்த நிமிஷத்துக்கு உனக்கு நரகத்தை தூக்கி போட்டானா? 80 ஆண்டு காலம் உனக்கு நான் தந்திருக்கிறேன், 90 ஆண்டு காலம் நான் உனக்கு நான் தந்திருக்கிறேன். படிப்பினை பெறக்கூடிய ஒரு ஏஜ உனக்கு நான் தந்தனா தரலையா? வஜாஅக்குமுன் நதீர். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதரை உனக்கு நான் அனுப்பி வச்சேன்னா வைக்கலையா? நான் உனக்கு ஏஜ் தந்துருக்கிறேன். ஒண்ணு, நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல சின்ன பேபியாட்டி இருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக நல்ல தடகாத்தரமான ஒரு அந்த வாலிப பருவத்துக்கு வந்தோம். அதற்கடுத்து திரும்ப ரிட்டன் பலகீனமாட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அட ஸ்கின் சுருங்குத, இந்த ஸ்கின்னை பார்த்து நீ படிப்பினை பெற்றிருக்குமா பெற்றிருக்க கூடாத? தலைமுடி நரைச்சு போச்ச, படிப்பினை பெறணுமா பெற்றிருக்க கூடாதா? அல்ல கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? வஜாஅக்குமுன் நதீர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஜாஅக்குமுன் நதீர் என்கக்கூடிய இந்த வாசகத்துக்கு அர்த்தம் சொல்றாங்க. உங்களிடத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர் வந்தாரா? இதுவும் அந்த வசனத்துக்கு பொருந்தும் இந்த அர்த்தம். இன்னும் ஒரு அர்த்தமும் இருக்குது. என்ன அர்த்தம்? உடம்புல பார், உன்னை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அடையாளங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அட ஓடி சாடி விளையாடிக்கிட்டு இருந்தீய, இப்ப முட்டு வேதனை வந்துச்சா வரலையா? உனக்காக வேண்டி உழைச்சிருக்கிற, உன் குடும்பத்துக்காக வேண்டி உழைச்சிருக்கிற, உன் புள்ள குட்டிகளுக்காக உழைச்சிருக்கிற, கடல் தாண்டி போய் உழைச்சிருக்கிற, இப்ப உன்னால நடக்கவே முடியலையா? எங்க போக்கிட்டு இருக்கிற? நீக்கு எதை நோக்கி நீ போக்கிட்டு இருக்கிற? ஒரு காலத்துல என்னை கேட்பதற்கு யார் இருக்கிறான்னு சொல்லி போட்டு பேசினதானே. இப்ப உன் வீட்டுக்குள்ளேயே உடங்கிட்டியப்பா. உன் புள்ளைகிட்டயே உன்னால பேச முடிய மாட்டேங்கிற பலகீனமாகிட்டிய. உன்னுடைய மனைவி மக்கள்கிட்டயே உன்னால பேச முடிய மாட்டேங்கிற பலகீனமாகிட்டிய. அப்ப இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதர் வந்தாரா? அதுவும் அந்த வசனத்துக்கு பொருந்தும். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்குது பாருங்க. மாற்றங்கள். குடிஞ்சோம்னா முட்டு வலிக்குது, நிமிந்தம்னா உடம்பு வலிக்குது, மெடிசன் இல்லாம வீட்டுல வாழ முடிய மாட்டேங்குது. தலைமாட்டுல ஒரு மெடிக்கல் ஸ்டோரையே நான் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கு மாத்திரை போடணும், இதுக்கு மாத்திரை போடணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இப்படித்தானே போய்கிட்டே இருக்குது. அதுக்காகத்தானே சொல்றாங்க, ஏதோ வாழ்ந்துட்ட இப்ப கூப்பிட்டா போய்கிட்டே இருப்பாமான்னு சொல்லி போட்டு சாதாரணமா சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். படுத்த படுக்கையில படுத்து இருக்கக்கூடிய நோயாளிகிட்ட போய் கேட்டு பாருங்க. அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அடையாளங்கள் அவர்கிட்ட அப்படி இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப தூரம் வேணாங்க, இந்த டயாலிசிஸ் பண்றாங்க தெரியுமா, பிளட்டை மாத்துறாங்க தெரியுமா, அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியது என்னன்னு சொல்லி போட்டு தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க,
மையவாடியை போய் பார்த்தோம்னா மரணத்தினுடைய ஞாபகம் வரும்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க. மையவாடி இருக்கு தெரியுமா? பொது மையவாடி, இடிஞ்சு உளுந்து கிடக்குமா மையவாடி. அந்த மையவாடியை போய் சந்திச்சோம்னா மரண ஞாபகம் வரும்னு சொல்லி போட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒண்ணுமே வேண்டாம், பொது மருத்துவமனையில யார் யார் எப்படி படுக்கிறாங்கிறத ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாருங்க. படைத்த ரப்புல் ஆலமீன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒன்றை அங்க வச்சிருக்கிறான் என்பதை தானா புரிஞ்சுக்கிட முடியும். அப்ப நரகவாதிகளுக்கு அல்லாஹ் சொன்ன செய்தி என்ன? எப்பா, உனக்கு படிப்பினை பெறக்கூடிய ஒரு ஏஜ் உனக்கு நான் தந்தோமா தரவில்லையா? இதைத்தாம அல்லாஹ் சொல்றான். காலங்களும் நேரங்களும் என்னது? மனிதனுடைய தொகுப்பு, மனிதனுடைய தொகுப்பு. ஒவ்வொரு நாளும் கலிய 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 என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சொட்டு ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க, காலம் இருக்குது இல்லையாமா, காலம் நேரம் இருக்குது பாருங்க. இதை நாம அனுபவிக்க கூடாது, நுகரக்கூடாது. மாறாக இந்த காலத்தையும் நேரத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலீடு செய்ய வேண்டும், முதலீடு செய்ய வேண்டும். இதை சொல்லுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் என்ன பண்ண, சூராவுடைய ஆரம்ப வரியில ஒல அசுரு, காலத்தின் மீது சத்தியமாக. தனி மனிதனை எடுத்துக்கொண்டோம்னா 70 ஆண்டுகளை அடைந்த மனிதா, உன்னுடைய 70 ஆண்டின் மீது சத்தியமாக. 99 ஆண்டுகளை கழித்த அந்த வயோதிகம், பழுத்த பழம் சொல்றோம் பாருங்க, அந்த வயோதிக மனிதர் இருக்கிறாரு, 99 ஆண்டுகளை கழித்த மனிதா, உன்னுடைய 99 ஆண்டுகளின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், எல்லா மனிதர்களும் நஷ்டத்துல இருக்கிறீங்க, நஷ்டத்துல இருக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான். எந்த மனிதர்களை தவிர? இல்லல்லதீன ஆமனு, பாருங்களேன், வல்லுஹா, லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக. 10 லுஹாவை நாம சந்திச்சோன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம வாழ்நாள்ல 10 நாள் போயிருச்சுன்னு அர்த்தம். 20 லுஹா நேரத்தை நம்ம சந்திச்சோன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம வாழ்நாள்ல 20 நாள் போயிருச்சுன்னு அர்த்தம். அப்படித்தானே இல்லையா? அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா ஒரு கருத்தை சொல்லுவாங்க, மீட்டி கொண்டு வர முடியாத ஒரு பொருள் என்னது அப்படின்னு கேட்டோம்னா கடந்து போன காலங்கள் தான். வேலைக்கிழமை கடந்து போயிருச்சு, மீட்டி கொண்டு வர முடியுமா? அடுத்த வேலைக்கிழமை தான் வரும். 10 மணி கடந்து போயிருச்சு, திரும்ப 10 மணியை கொண்டு வர முடியுமா? நைட்டு 10 மணி தான் வரும். அப்ப காலம் போய்கிட்டே இருக்குது, எதையோ நோக்கி நாம போய்கொண்டே இருக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், காலத்தின் மீது சத்தியமாக. எல்லா மனிதர்களும் நஷ்டத்துல இருக்கிறீங்க, ஆனால் சில மனிதர்கள் நஷ்டத்துல இருக்க மாட்டாங்க. அந்த சில மனிதர்கள் யாரு? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டார்களே, இறை விசுவாசம் கொண்டார்களே, அந்த மனிதர்களை தவிர. ஈமான் கொண்டார்களே, இறை விசுவாசம் கொண்டார்களே கூட வாசகத்தை அடிக்கடி கேட்டு கேட்டு ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன இப்படிங்கிறத நம்ம சிந்திக்க மறந்துட்டோம். ஈமான் கொண்டார்களே அந்த மக்களை தவிர. இந்த வாசகத்தை ஒத்த வரியில சுருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு கேள்வியில சுருக்கலாம். என்ன கேள்வியில சுருக்கலாம்? மனிதா, நீ எங்கே இருந்து வந்தாய்? அந்த ஒரு கேள்வி போதும். ஈமான் கொண்ட மக்களை தவிர, ஈமான் கொண்ட மக்களை தவிரன்னு சொல்லப்பட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஈமான் கொண்டவர்கள் நஷ்டத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஈமான் கொண்டவர்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு கேள்விதான், மனிதா நீ எங்கே இருந்து வந்தாய்? இத்தனை கிலோ வெயிட்ல உன் உடம்பு இந்த பூமி பந்துக்கு மேலால நடந்துகிட்டு இருக்குதப்பா, நீ எங்கே இருந்து வந்தாய் என்ற கேள்வியை உன்னால புரிய முடியும் தானே? இந்த கேள்விக்கு உன்னையால ஆன்சர் கொடுக்க முடியும் தானே? நீ எங்கே இருந்து வந்தாய்? உன்னை இந்த பூமி பந்துக்கு மேலால மனிதனாக அனுப்பி வைத்தது யார்? நீ எதற்காக வேண்டி இந்த பூமிக்கு வந்தாய்? உன்னை அனுப்பி வைத்தவனுக்கும் உனக்கு மத்தியில உண்டான தொடர்பு என்ன? கேட்கக்கூடிய கேள்வி தானே. உன்னை அனுப்பி வைத்தான் தானே. உன்னை அனுப்பி வைத்தவனுக்கும் உனக்கும் மத்தியில உண்டான தொடர்பு என்ன? உன்னை அனுப்பி வைத்தவன் உன்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? உன்னை அனுப்பி வைத்தவன் உனக்கு என்ன குறையை வைத்தான்? ஒரு குறையும் வைக்கல. அவனுடைய தரப்புல இருந்து நமக்கு எந்த குறையும் வைக்கல, எந்த குறையுமே வைக்கல. உண்ணுவதற்கு உணவளித்திருக்கிறான், உறங்குவதற்கு வீடு வாசல்களை தந்திருக்கிறான், எல்லாம் தந்திருக்கிறான். லங்ஸ்ல இருக்கக்கூடிய லேயர் இருக்குது பாருங்க, ஒரு லேயருக்கு இடையில நீர் இருக்குது பாருங்க. இந்த நீர் சத்து குறைஞ்சிட்டோம்னா ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகிடும். ரொம்ப வேண்டாங்க, இந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய லேயர்ஸ்கள், சின்ன சின்ன பபிள்ஸ்கள் இருக்குது பாருங்க, அதுல இருக்கக்கூடிய வாட்டர், நீர் என்ன ஒரு 10 லிட்டர் நீர் இருக்குமா?
சொட்டு சொட்டு நீர்கள், சொட்டு சொட்டு நீர்கள். ஊசியில இப்படி குத்திட்டு எடுத்தோம்னா எப்படி தொங்கிட்டு இருக்கும், அதை விட கம்மியாட்டு இருக்கக்கூடிய நீர். இதுல ஒரு சொட்டு நீரை அந்த லேயரை உடைச்சு கீழே வடிய விட்டுட்டான்னு வச்சுக்கிடுங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப அதுதான் அல்ல கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஈமான் கொண்ட மக்களை தவிரனா என்ன அர்த்தம்? நீ எங்கே இருந்து வந்தாய்? உன்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு எதற்கு அனுப்பி வைத்தான்? உனக்கும் உன்னுடைய ரப்புக்கும் மத்தியில உண்டான தொடர்பு என்ன? உன்னிடத்தில் இருந்து உன்னுடைய ரப்பு என்ன எதிர்பார்க்கிறான்? அவனுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் சரி செய்தீர்களா இல்லையா? இந்த கேள்வியை நமக்கு புரிவது பெரிய கஷ்டமா? உன்னை அனுப்பி வைத்தவன் யார் அப்படின்னு இந்த மஜ்லிஸை நாம சொன்னோம்னா, அறிவார்ந்த மக்கள் நீங்க இந்த கேள்வியை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கஷ்டமா? உங்களுக்கும் உன்னுடைய ரப்புக்கும் மத்தியில உண்டான தொடர்பு என்ன? இப்படி ஒரு கேள்வியை கேட்டோம்னா எனக்கு கேள்வி புரியவில்லை என்று சொல்ல முடியுமா? உன்னை அனுப்பி வைத்த உன்னுடைய ரப்பு உன்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் என்று கேள்வி கேட்டோம்னா இந்த கேள்வியை உள்வாங்குவதற்கு நமக்கு கஷ்டமா? சயின்ஸ் படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோம், பிசிக்ஸ் படிக்கிறோம், எக்கனாமிக் படிக்கிறோம், மெடிசன் படிக்கிறோம், சட்டக்கல்லூரியில படிக்கிறோம், எல்லாம் படித்து புரிந்து கொள்கிறோம். ஆனா இந்த ஒத்த கேள்விக்கு மட்டும் விடை தெரியாமல் மனிதர் பூமி பந்துக்கு மேலால ஓடிக்கொண்டே இருக்கிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். அல்ல ஒரு இடத்துல கேட்கிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஸலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். இதுதான் வார்த்தை. நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க, இந்த ஒரு மணி நேரத்தை நாம நுகர்ந்து இருக்கிறோமா, முதலீடு பண்ணிருக்கிறோமா? அறிவார்ந்த மக்கள் அல்லாஹ்வுடைய வீட்டுல ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நாம வந்திருக்கிறோம். நம்ம வசதிக்கு தோதுவாத்தான் அதுவும் நாம வருகிறோம். ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய நாம எப்படி வருகிறோம்? போனா போட்டு நம்மளுடைய வசதிக்கு தோதுவாக, நம்முடைய அந்த சலுகைக்கு தோதுவாக இப்படித்தான் நாம வருகிறோம். இந்த ஒரு மணி நேரத்தை நாம நுகர்கிறோமா, முதலீடு செய்கிறோமா? இந்த வீணா உட்கார்ந்து நாம பேசணும்னு வச்சுக்கிடுங்க, இந்த ஒரு மணி நேரத்தை நாம அனுபவித்து இருக்கிறோம், நுகர்ந்து இருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரத்தை முதலீடு பண்ணணும்னு வச்சுக்கிடுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிறோமா இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? இவைகள் அனைத்து முதலீடு, இவைகள் அனைத்து முதலீடு. இதைத்தான் அல்லாஹ் கேட்கணும். எப்படி கேட்கிறா? அஃபஹஸிபுதும், அடியார்களே நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா, அன்னமா ஸலக்னாக்கும் அபஸன், உங்களை வீணாக நாம படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? போற போக்குல 10 வரை கழுத குதிரை படைச்சு விட்ட மாதிரி மனுஷனையும் படைச்சு விடுவோம்பா. கழுத குதிரைக்கு சட்டம் உண்டா? கழுத குதிரைக்கு ஹராம் ஹலால் உண்டா? கழுத குதிரைக்கு கூடும் கூடாதது உண்டா? கழுத குதிரைக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லப்பட்டு உண்டா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவைகள் அதனுடைய வேலைகள்ல கரெக்டாக இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? கழுதை குதிரைகள், பூச்சிகள், விலங்குகள், எறும்புகள் எல்லாம், அமீபாக்கள் எல்லாம், அவைகள் என்ன நோக்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தில் அவைகள் எல்லாம் கரெக்டாக இருக்கிறது. யுஸப்பிஹு லில்லாஹி மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த நோக்கத்துல கரெக்டாக இருக்கிறது. வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி தஅவ் வ கர்ஹன் வ விலாலுஹும் பில் உதுவி வல் ஆசான். அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றேன்? இந்த வானத்தில் படைக்கப்பட்டவைகள், பூமியில் படைக்கப்பட்டவைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சிரமணித்து கொண்டே இருக்கிறது. ஒரு பொருளுடைய நிழல் இருக்குது பாருங்க, நிழல். ஒரு கழுதை நடந்து போகுது, அந்த கழுதனுடைய நிழல் இருக்குது பாருங்க. இந்த நிழலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இந்த நிழல் காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ்விற்கு சிரமணிகிறது. அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவைகள் அனைத்தும் அதனுடைய பொறுப்புல கரெக்டாட்டு இருக்குது. மனிதா, உன்னை அப்படியே போற போக்குல படைத்து விட்டு இருக்கிறோம் என்று நீ எண்ணிக்கொண்டாயா? உனக்கு என்ன நான் தரல? நடப்பதற்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளையும் நான் தந்திருக்கிறேன், சிந்திப்பதற்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளையும் நான் தந்திருக்கிறேன், உண்ணுவதற்கு உறங்குவதற்கு எல்லாம் நான் தந்திருக்கிறேன். இவ்வளவு தந்ததற்கு பிறகு உன்னை அப்படியே போற போக்குல வீணா படைத்திருக்கிறோம் என்று நீ எண்ணிக்கொண்டாயா? அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், திரும்ப ரிட்டன் நம்மிடத்திலே நீ கொண்டு வரப்பட மாட்டா என்று நீ என்கிட்ட வரணும், என்கிட்ட வரணும். நான் உனக்கு 80 ஆண்டை தந்திருக்கிறேன், 60 ஆண்டுகளை தந்திருக்கிறேன், என்கிட்ட வந்தே ஆகணும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஈமான் கொண்டார்களே அந்த மக்களை தவிர,
அப்ப ஈமான் கொண்டார்கள்னா என்ன அர்த்தம்? என்னை படைத்த ரப்பை நான் பரிபூர்ணமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், எந்த நோக்கத்திற்காக பூமி பந்துக்கு மேல நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், எந்த நோக்கத்திற்கும் எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியில் உண்டான அந்த தொடர்பு எப்படி இருக்கிறது, என்னிடம் இருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியாக ஏற்றுக்கொண்டானா என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம அதாவது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தஆலா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த ஒரு சூறாவை நீங்கள் சரியான முறையில படித்து நீங்கள் சிந்தித்தீர்களானால் இந்த ஒரு சூறா போதும் உங்க இந்த பூமி பந்துக்கு மேலால செம்மையாக வாழ வைப்பதற்கு என்பதாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறாங்க. இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் ஈமான் என்றால் என்ன, நல்லமல் என்றால் என்ன என்பதை பற்றி நாம தெரிந்து கொள்வோம். அப்ப தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? அல்லாஹு காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லி இருக்கிறான், மனிதர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறான். அந்த நஷ்டவாளிகள்ல ஒருவராக நாம ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம எல்லோரையும் பாதுகாக்க போதுமானவர்கள்.